ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக கேட்டுக் கொண்டதை ஏற்று திமுக போட்டியிடுவதை உறுதி செய்ததாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% வாக்குகள் பெற்றதை அடுத்து அங்கீகாரம். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றதாக திருமாவளவன் தகவல். தேர்தல் சின்னமாக பானை சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளதாகவும் வலைப்பதிவு. பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாட சென்னையில் இருந்து புறப்படும் மக்கள். நள்ளிரவிலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சாறை சாறையாக திரண்ட பயணிகள். விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் அடுத்த சில நாட்களில் நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். செயற்கைக்கோள்கள் நல்ல நிலையில் உள்ளதாகவும் விளக்கம். பெண்களை பின்தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் செய்தால் 5 வருடம் சிறை சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்கள் மீது ஆசிட் வீசும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கவும் நடவடிக்கை. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 12 நாட்களுக்கு பிறகே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்தால் நான் கூறும் தண்டனையை ஏற்பீர்களா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சவால். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரிசி, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், துவரம் பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. 440% அளவிற்கு உயர்ந்துள்ள விலையை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என விளக்கம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குஜராத் மாநில கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இயற்கையை ரசித்தபடியும் 28 பேர் அமர்ந்து உணவு சாப்பிடக்கூடிய ரயில் பெட்டி வடிவமைப்பு. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வைஃபை வசதி மற்றும் சிசிடிவி பாதுகாப்புடன் சென்னை ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிப்பு. சீமான் மீதான புகார் மீது வழக்கு பதிவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. பெரியார் குறித்த சீமானின் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கருத்து. சீமான் மீது புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தந்தை பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசியதாக புதுக்கோட்டை மாவட்ட தி.க. தலைவர் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. ஒட்டன்சத்திரம் காவல் நிலையம் முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் படுத்து உருண்டு போராட்டம் நடத்திய பெண். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவரிடமிருந்து தனது மகனை மீட்டுத் தரக்கோரி அடம் பிடித்ததால் தூக்கிச் சென்றனர். சென்னையை அடுத்த கோவளத்தில் மீண்டும் தொடங்கியது ஹெலிகாப்டர் சவாரி. 1000 மீட்டர் உயரத்தில் 5 நிமிடங்கள் ஹெலிகாப்டரில் பயணிக்க 6000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக தகவல். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் லேசர் ஷோவுக்கு ஏற்பாடு. பறவைகள், விலங்குகள் உட்பட பல்வேறு உருவங்களில், வடிவங்களில் ஒளிச்சிதறலை உருவாக்கி சோதனை ஓட்டம். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. பட்டியலிட மக்கள் வேட்டி சேலை வாங்கும் விதமாக கூடுதலாக 1000 ரூபாய் சேர்த்து 1750 ரூபாயாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஜனவரி மாதத்துக்கான வரி பகிர்வாக மாநிலங்களுக்கு 1,73,030 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு 7,057 கோடி ரூபாயை வரி பகிர்வாக வழங்கப்பட்டது. காட்டுத்தீயால் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட கடும் சேதத்தை விண்வெளியிலிருந்து படம் பிடித்த ரஷ்ய விண்வெளி வீரர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அலெக்சாண்டர் கார்பனோவ் வெளியிட்ட புகைப்படங்கள்.
காதலிக்க நேரமில்லை படத்தின் அறிமுக விழாவில் தற்போது சுயமாகவும் சுலபமாகவும் சிந்தனை செய்ய முடிவதாக தெரிவித்த நடிகர் ஜெயம் ரவி இந்த வருடம் மீண்டு எழப்போவதாகவும் ஷாருக்கானை பின்பற்றப் போவதாகவும் நம்பிக்கை. ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு 85 ரூபாய் 97 காசுகளாக சரிவு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரவு நேர ஊரடங்கு அமல். வீடுகள் உடைமைகளை விட்டுவிட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ள நிலையில் கொள்ளை சம்பவங்கள் நடப்பதால் நடவடிக்கை.